வேலைவாய்ப்பு உரிமை பயிற்சி திட்டம் அமல்படுத்தப்பட்டால் படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகமாகும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம் இவ்வாறு கூறினார். வெறும் சட்டமாக உள்ள வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் உரிமையாக மாற்றப்பட்டால் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் பட்டம் மற்றும் தொழிற்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு மாதம் 9,000 உதவித்தொகையுடன் 1 வருட தொழிற்பயிற்சி வழங்கப்படும் என்று ப. சிதம்பரம் தெரிவித்தார். என்ன தேர்தல் வாக்குறுதி தந்திருக்கோம்னா தரப்போறோம். அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார்கள். ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட், அதாவது இப்படி வேலை வாய்ப்பு உறுதி சட்டம்ங்கிற மாதிரி பயிற்சிக்கு உறுதி அளிக்கக்கூடிய சட்டமாக திருத்தி அமைத்து அந்த சட்டத்தில் ஒவ்வொரு மாணவனும் ஒரு தனியார் கம்பெனியிலேயோ அல்லது பொதுத்துறை கம்பெனியிலேயோ ஓராண்டுகளுக்கு அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியாளராக இருப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதற்கு 1 லட்சம் ரூபாய், ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்டைபெண்ட். அப்படின்னா ஏறத்தாழ மாதத்துக்கு 8,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாய். அதே நேரத்தில் இந்த தொழிற்கல்வி பயிற்சி ஸ்டைபெண்ட், தொழிற்கல்வி பயிற்சி, ஓராண்டுகளுக்கு நல்ல வேலை, ஓராண்டுகள் கழித்து அந்த பையனுக்கு தொழில் திறன் வந்த பிறகு, பழக்கம் வந்த பிறகு வேலை வாய்ப்பு கூடுங்கிற நம்பிக்கை, அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுங்கிற நம்பிக்கை. ஆகவேதான் இந்த புதுமையான திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இன்று உரிமையாக இல்லாதது சட்டப்படி உரிமையாக போகிறது.